முதன்முறையாக கிமு பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தத்துவியலாளர்கள் அணுவைப் பற்றிய தங்களது கொள்கையை வெளியிட்டனர். அவர்களது கொள்கையானது முற்றிலும் தத்துவம் சார்ந்ததே அன்றி அதற்கு எந்தவித அறிவியல் அடிப்படையும் இல்லை. அதாவது கிமு பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தத்துவியலாளர்கள் அணுவை பற்றின கொள்கையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு தத்துவமாக சொல்லியிருக்காங்களே அன்றி அதுக்கு எந்த சயின்ஸ் ப்ரூஃபும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதான் முதலில் வெளியிடப்பட்ட அணுவை பற்றிய கொள்கை. ஜான் டால்டன் அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டார். அதாவது ஆட்டம் அணுவை பற்றி முதல் சயின்டிஃபிக்கல் பிலாசபியை சொன்ன ஒரு பேர் ஜான் டால்டன். டால்டனின் சில கோட்பாடுகள் ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர், ஷ்ரோடிஞ்சர் போன்ற பிந்தைய அறிவியலறிஞர்களின் ஆய்வுகளால் தவறு என கண்டறியப்பட்டது. அதாவது டால்டன் வெளியிட்ட அணு கோட்பாடுகளில் ஒரு சிலது தப்புன்னு பிந்தைய சயின்டிஸ்டான பின்காலத்தில் வந்த சயின்டிஸ்டான ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர், ஷ்ரோடிஞ்சர் அவங்களாம் தப்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களது ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் டால்டன் கோட்பாட்டின் குறைகள் நீக்கப்பட்டு நவீன அணுக்கொள்கை என்ற கோட்பாடு முன்மொழியப்பட்டது. அதாவது அவங்க ஆய்வு பண்ணி அந்த ஆய்வோட முடிவின் அடிப்படையில் டால்டன் அணுக்கோட்பாட்டில் உள்ள குறைகள்லாம் நெகட்டிவ்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நவீன அணுக்கொள்கை மாடர்ன் ஆட்டம் பிலாசபி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் மாடர்ன் பிலாசபி. இன்னைக்கு நவீன அணுக்கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம். நவீன அணுக்கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு என்பது பிளக்கக்கூடிய துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அணுக்குள்ள புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த 3 இருக்கும்போது இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளன. ஐசோடோப்புகளின் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு 17Cl35, 17Cl37 இந்த 2 ஐசோடோப்புகளுமே 17Cl35, 17Cl37 இந்த 2 ஐசோடோப்புகளுமே குளோரினோட இருவேறு வடிவங்கள் தான். இந்த ஐசோடோப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த 35ங்கிறது தான் அதோட நிறையன். ஐசோடோப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரே தனிமத்தோட அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறைகளை பெற்றுள்ளன. ஐசோபார்களின் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு எடுத்துக்காட்டு 18Ar40, 20 கால்சியம் 40. ஐசோபார் என்னன்னா வெவ்வேறு தனிமத்தோட அணுக்கள் ஒரே அணு நிறைகளை பெற்றிருக்கும். இதான் ஐசோபார். இப்போ 18Ar40லையும் 20Ca40 ஆர்கான் கால்சியம் ரெண்டுத்துலேயுமே நிறையன் 40 தான் இருக்குது. அப்போ வெவ்வேறு தனிமத்தோட அணுக்கள் ஒரே அணு நிறையை பெற்றிருக்கும். இதுதான் ஐசோபார்னு சொல்கிறோம். அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும். செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்தோட அணுக்களை மற்றொரு தனிமத்தோட அணுக்களாக மாற்ற முடியும். எந்த முறையில்னா செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில். அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் 6H12O6 C/H/O is equal to 6:12:6 அல்லது 1:2:1 மற்றும் சுக்ரோஸ் C12H22O11 C/H/O is equal to 12:22:11. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுவானது முழு எண்களின் விகிதத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரேஷியோ 1:2:1 அப்படியும் இருக்கலாம். இல்லைனா 12:22:11 இப்படியும் இருக்கலாம். அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். அணுனா என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடுற ஒரு மிக சின்ன துகள் தான் அணு.
ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும். எப்படி அடையதுன்னா E=mc² அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருந்து. நவீன அணுக்கொள்கையானது அணுக்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு அடிப்படையானது. அணுவை பற்றிய அடிப்படை கருத்துக்களை சரி, அவ்வளோதான்.